ஹலோ மக்களே, அனைவருக்கும் குட் மார்னிங். வழக்கம் போல என்னோட டெய்லியும் கபடி விளாக் தான் பார்க்க வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு நான் ரன்னிங் மட்டும் போலான்ட்டு முடிவு எடுத்துருக்கேன். அதனால ஒத்த கையில மூஞ்சிக்கு ஒரு பாலிஷை போட்டுட்டு பல்லு விளக்கு வேற அடிக்கடி மறந்துடுறேன். அதனால டக்குன்னு பிரஷ் எடுத்து கரெக்டான டைம்ல கரெக்டா பல்லு விளக்கிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு 1/2 லிட்டர் மேல தண்ணி காலையிலேயே குடிச்சு முடிச்சாச்சுங்க. காலையிலேயே தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், போக போக சரியாயிரும். அப்புறம் டெய்லியும் நம்மளால முடிஞ்ச பங்கு செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றோம்னு டூ லிஸ்ட் போட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியமானதுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சின்னதா ஒரு வார்ம் அப் வீட்லயே போட்டுட்டு பிராக்டிஸுக்கு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். வெளியே நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க கிளம்பிட்டேன். மார்னிங் ரன்னிங் போகவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இன்னைக்கு சரியா கரெக்டா 5 கிலோமீட்டர் தாங்க என்னால ஓட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வீட்டுக்கு நிறைய கட்டியாச்சு. இன்னைக்கு ஃபீவர் வர மாதிரியே இருந்துச்சுங்க உடம்பு. அதனால டக்குன்னு நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு எப்படா வீட்டுக்கு வரணும்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் அமைதியா சைலண்டா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டேன். மைண்டுக்குள்ள ஏதோ எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்ட்டு குளிக்க கிளம்பியாச்சுங்க. குளிச்சுட்டு வந்துட்டு பிறகு காப்பி எடுத்து கையில மாட்டிட்டு அழகா ஒரு ஃபோர்ஸை கொடுத்தாச்சு. அப்புறம் உள்ள பார்த்தாதான் தெரியுது, பெட்ஷீட்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பர்ஃபெக்டா மடிக்கி வச்சாச்சு. பரவாயில்லைங்க, இன்னைக்கு சாப்பாடு தோசையும் உருளைக்கிழங்கு குழம்பு. அப்புறம் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போடலான்னு தான் பார்த்தேன். வீட்டுல விட மாட்டாங்க, போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஒரு வார்த்தை பேசாம வேலைக்கு கிளம்பியாச்சு. சரியா கரெக்டா 11 மணிக்கு அந்த முட்டை படம் வாங்கி கொடுத்தேன். நான் கூட பாசத்துல நினைச்சேன், ஆனா அப்போதான் தெரியுது மெட்டீரியல் வாங்க அனுப்பி விட்டாங்க. அப்புறம் சரியா 1:30 சாப்பாடு உட்காந்தாச்சு. கரெக்டா சாப்பாடு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாத்தையும் சிறப்பா சாப்பிட்டேன். அது என்னமோ வீட்டுக்கு வந்தது எனக்கு ஃபுல் எனர்ஜியா ஜாலியாகவும் இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான். வாரத்துக்கு ஒரு டைம் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருவேன். வரலன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதாங்க. வீட்டுல பெரும் சண்டை தான். ஃபேஸஸ் வேற காலிங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா ஃபேஸஸ் வாங்கணுங்க. அது கூட ஒரு நல்ல சன்ஸ்கிரீமும் வாங்கணும். மூஞ்சிக்கு பாலிஷ் போட்டோன்னே பளபளன்னு ஆயிடுச்சா. கோயிலுக்கு போறதுக்காக பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க. கோயிலுக்கு வந்துட்டு சாமியை பார்த்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிட்டேன். என்ன ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா எனக்கு. அப்புறம் காடியை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு கடையில் எடுத்துனா எனக்கு பிடிச்ச பால் பவுடர் இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு. நைட்டில் தோசை தான் இருக்கும்னு நினச்சா அவன் இட்லி தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். திரும்பவும் மண்டைக்குள்ளே பல ஓட்டங்கள். லைஃப்பில் என்ன அடுத்து பண்ண போகிறோன்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.